எல்லாம் வல்ல சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்க பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருவருட்கருணையினாலும் இங்கே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய திருவருட் துணையினாலும் இன்றைய தினம் நாம் பார்வதி திருக்கல்யாணத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த நவராத்திரி அப்படின்றதே நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கலை திருநாள். அதுவும் சக்தி வழிபாட்டை முன்னுரிமைப்படுத்தி சக்தி வழிபாட்டிற்காக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த 9 நாட்களுமே அம்பாள் மகிஷாசுரனோடு யுத்தம் புரிந்து மகிஷாசுரனை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றினார்கள். இந்த விஜயதசமி அன்றைக்கு அம்பாள் வெற்றி வாகை சூடி அப்படி அம்பு போடுவதற்கு அடையாளமாக கையிலே வில்லையும் அம்மையும் ஏந்தி கொண்டு திருவீதி உலா வருவார்கள். தசம் அப்படின்னா 10 அர்த்தம், விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம். அம்பாள் காலையில மகிஷாசுரனோட யுத்தம் புரிவார்கள். இரவுல அம்பாளை மகிழ்விப்பதற்காக கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்களாம். தைரியமாக சண்டை போடணும் அப்படின்றதுக்காக சுண்டல் போன்ற பதார்த்தங்கள்லாம் படைத்து படையல் வைத்து அம்பிகைக்கு கொடுப்பார்களாம். அதை நினைவூட்டும் விதமாகத்தான் நம்ம நவராத்திரி இரவுல கொண்டாடுறோம். அதே போல சுண்டல் போன்ற பதார்த்தங்கள்லாம் படிச்சு வழிபாடு பண்றோம். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, சுவாமி சிவன் பெரியவரா இல்ல அம்பாள் பெரியவளா என்று கேட்டார். உடனே வாரியார் சுவாமிகள் சொன்ன, சிவபெருமான் தாப்பா பெரியவர் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், அப்போ சிவபெருமானுக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரின்னு வச்சிருக்கிறாங்க, அம்பாளுக்கு 9 நாள் ராத்திரி நவராத்திரின்னு வச்சிருக்கிறாங்களே சுவாமி அப்படின்னு. அதுக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப வேடிக்கையா பதில் சொன்னார். பெண் தானப்பா 1 9 அப்படின்னாராம். இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை பெருசாக்கணும் அப்படின்னா ஒண்ணும் பண்ண தேவையில்லை, ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொன்னாலே போதும். ஒருத்தர் என்ன பண்ண, அவங்க வீட்டுக்காரர் அவங்க மனைவியை கூப்பிட்டு, மா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள கடற்கரை வரையும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிட்டு, அக்கா அவரு சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன், இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்பாங்க. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, எழுத்து வீட்டு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அவ சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னா, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்பாங்க. இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவேறும். இவரு கடற்கரை வரை போனாரா, அப்போ வழியில அவரை நிப்பாட்டி ஒருத்தர் கேட்டார், என்னையா இப்படி நடந்ததாமே, இது உண்மையா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அவருக்கும் ஆச்சரியம், அதுக்குள்ள எப்படி இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுன்னு. அவர் கடற்கரைக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிச்சு. ஏன்னா பெண்களுக்கு வெள்ளந்தி மனசு, எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வாரியார் சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண் நினைத்தால்தான் 1 10ஆக்கவும் 10 100ஆக்கவும் 100 லட்சமாகவும் லட்சத்தை கோடியாக்கவும் ஒரு பெண்ணாலதான் மாற்ற முடியும். நமக்கு கூட்டி இன்பத்தை அந்த நல்லத்தை நமக்கெல்லாம் தரக்கூடியவராக அந்த பெண் இருக்கிறார். பெண்களுக்கு தான் அவ்வளவு சிறப்பு, தாய்க்கு அவ்வளவு மதிப்பு அதிகம். விஸ்வாமித்ர மகரிஷி சுப்ரபாதத்துல பாடுற, கௌசல்யா சுப்ரஜா ராம பூவா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு. கௌசல்ய குமாரனே ராமா பொழுது புலர்கின்றதே எழுந்திராய் அப்படின்னு சொன்ன. கௌசல்ய குமாரனே ராமான்னு கூப்பிட்ட, ஏன் தசரத குமாரனே ராமான்னு கூப்பிட்டுருக்க கூடாதா? ஏன்னா அம்மாவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பிறவியில இருக்கக்கூடிய தாய்க்கே இவ்வளவு மகத்துவம்னா எல்லா பிறவிகளிலும் நமக்கு தாயாக விளங்கக்கூடியவர் அந்த ஆதி பராசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை. அப்ப அவளுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். இன்றைக்கு அம்பாளுக்கு வெளியில உற்சவத்துக்கு
பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. கோவில் அர்ச்சகர்கள் அவ்வளவு சிறப்பாக பார்த்து பார்த்து செய்கிறார்கள் அலங்காரங்கள்லாம். அப்படி நிஜமாவே சரஸ்வதி தேவிய பார்த்தா போல அவ்வளவு அருமையாக இருந்தது. அப்படி அம்பிகைக்கு அவ்வளவு சிறப்பு. அதிலே நாம் இன்றைய தினம் பார்வதி திருக்கல்யாணத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த பார்வதி திருக்கல்யாணமானது கந்தபுராணத்தை வரும். கந்தபுராணத்தை 3 கல்யாணம் தொடங்கும் பொழுது கல்யாணத்தில் ஆரம்பிச்சு கந்தபுராணம் முடிகிற பொழுதும் கல்யாணத்தோடு முடிவு. தொடங்குற பொழுது பார்வதி திருக்கல்யாணத்தோடு ஆரம்பிக்கும், முடிகிற பொழுது வள்ளி திருமணத்தோடு முடியும். நடுவுல தெய்வ யானை திருமணம். இந்த உலகத்தையே படைத்து ரட்சிக்கக்கூடிய சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவருடைய வழக்கை பெருவிரலே இருந்து தோன்றியவன் தட்ச பிரபாவதி, தட்சன். அந்த தட்சன் அவங்க அப்பாட்ட போய் கேட்கிற, அதாவது பிரம்மதேவர்கிட்ட, தந்தையே, தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் எது என்று கேட்டார். அதற்கு பிரம்மதேவர் பதில் சொல்றார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் கேடிலும் இல்லை, அவரோடு ஒப்பாரிந்து யாவரும் இல்லை, சிவபெருமானே பெரும் கடவுள், சிறந்த கடவுள் அப்படின்னு. உடனே தட்சன் என்ன பண்ணா, சிவபெருமானை நோக்கி 21,000 ஆண்டுகள் தவம் செய்தான். கடுமையான தவம். இப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுனர். உடனே தட்சன் கேட்கிறான், நான் எங்கு சென்றாலும் அங்க எனக்கு வரவேற்பு கிடைக்கணும். மூவரும் தேவரும் யாவரும் வந்து என்னை மரியாதை செய்யணும். அத்துணை பேரும் போற்றும் விதமாக பெருமிதமாய் நான் வாழ வேண்டும். சரின்னு அடுத்து ஒன்று கேட்டார், சிவபெருமானே, உண்மை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய பராசக்தி எனக்கு மகனாகவும் நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாகவும் வர வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானும் சரின்னு தட்சனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். தட்சன் என்ன பண்ணா, அவங்க அப்பாட்ட சொல்லி தட்சபுரம் என்கின்ற நகரத்தை நிர்மாணம் செய்து வேதவல்லி என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் விதமாக தட்சன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். இப்போ தட்சனுக்கு 1000 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இந்த 1000 ஆண் குழந்தைகளையும் கூப்பிட்டு வச்சு தட்சன் உபதேசம் பண்றான். குழந்தைகளே, நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள். சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்போ சிவபெருமான்கிட்ட இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும், ஆளுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்டு பெறுங்கள் என்று தட்சன் அந்த 1000 பேருக்கு உபதேசம் பண்ணான். இப்போ அந்த 1000 குழந்தைகள், ஆண் குழந்தைகளும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார்கள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நாரத மாமுனிவர் அந்த இடத்துக்கு வந்தார். நாரதர் அங்க வந்து அந்த ஆண் குழந்தைகளை பார்த்து கேட்கிறார், குழந்தைகளே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முனிவரே, நாங்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? யாரை குறித்து தவம் செய்கிறீர்கள்? எல்லாம் வல்ல சிவபெருமானை குறித்து நாங்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ அந்த 1000 ஆண் குழந்தைகளும் சொல்றாங்க, இந்த உலகத்தையே நாங்கள் ஆள வேண்டும், இந்த உலகத்தில் எங்களுடைய ஆட்சி தான் நடக்க வேண்டும் என்பதற்காக என்கின்ற வரத்தை அவரிடம் கேட்டு பெறுவதற்காக தவம் செய்கிறோம். உடனே நாரத மாமுனிவர் சொன்ன, குழந்தைகளே, இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. சிவபெருமான் எப்பேற்பட்டவர்? அவரிடத்திலே வரம் கேட்கணும்னா நீங்கள் எப்பேற்பட்ட வரத்தை அல்லவா கேட்க வேண்டும். இப்படி சாதாரண ஒண்ணுமே இல்லாத வரத்தை போய் கேட்கிறீங்களே. இங்க பாருங்கள் குழந்தைகளே, இந்த உலகத்தை ஆட்சி செய்வது இதெல்லாம் நிலையானது கிடையாது. இதெல்லாம் சிற்றின்பம். சிவபெருமான் பேரின்பத்தையே கொடுப்பார்.
அப்படின்னு அவர் ஞான உபதேசம் பண்ணார். சரின்னு உடனே அந்த குழந்தைகள் 1000 பேரும் சிவபெருமானை குறித்து மோட்சம் பெறுவதற்காக தவம் செய்தார்கள். சிவபெருமானும் காட்சி கொடுத்தார், அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்தது. அத்துணை பேரும் முக்தி அடைந்தார்கள். இந்த விஷயம் தட்சனுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அவன் பார்த்தான், கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1000 ஆண் குழந்தைகள் தட்சனுக்கு பிறந்தார்கள். அப்பவும் முன்பு மாதிரியே தட்சன் அந்த 1000 பேரை உட்கார வச்சு உபதேசம் பண்றான். நீங்கள் சிவபெருமானை குறித்து தவம் செய்யுங்கள், சிவபெருமான் காட்சி கொடுப்பார், இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்டு பெறுங்கள். எல்லாரும் உங்களுக்கு பயப்படணும், எல்லாரும் உங்களுக்கு கீழே இருக்கணும், நீங்க தான் தலைவனா இருக்கணும், அப்படிப்பட்ட வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி தட்சன் உபதேசம் எல்லாம் பண்றான். அந்த 1000 குழந்தைகளும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க. அந்த சமயத்திலும் முன்பு போலவே நாரத மாமுனிவர் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி 1000 பேருக்கும் இவர் ஞான உபதேசம் பண்ணிட்டார். குழந்தைகளே, சிவபெருமான்கிட்ட முக்தியை கேட்டு பெறுங்கள், அதுதான் நிலையானது அப்படின்னாரு. அந்த 1000 ஆண் குழந்தைகளும் சிவபெருமான்கிட்ட முக்தியை கேட்டு அந்த 1000 பேரும் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே தட்சனுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது, இனி ஆண் குழந்தைகளே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அவங்க நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க, இனிமே அவங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் யமுனா நதிக்கரையிலே நீராட சென்றான். அப்போ 1008 இதழ் தாமரையிலே அம்பாள் பராசக்தி குழந்தையாக இருந்தார். அதை எடுத்தான். தட்சனுடைய மகள், அதனாலே தாட்சாயணி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். வேதவல்லி பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். இப்போ அம்பிகை சிறு வயதிலே இருந்தே சிவபெருமான் மேல ரொம்ப பக்தி, சிவபூஜை எல்லாம் பண்றாங்க. சிவபெருமானும் அந்தணராக காட்சி கொடுத்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். தட்சனும் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறான், நீங்க என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கணும். அவரும் சரின்ட்டு. இப்போ திருமணம் நடக்க இருக்குது. மணப்பந்தலிலே மணவரையிலே தாட்சாயணி அம்மையாரும் சிவபெருமானும் அமர்ந்தார்கள். அப்போ திருமண சடங்குல கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறதுன்னு ஒரு சடங்கு, தாரவாத்து கொடுப்பார்கள். பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சு மணமகனுடைய கையில வச்சு தாரவாத்து கொடுக்கிறது அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கு இல்லையா? அந்த சடங்கை செய்வதற்காக தட்சன் வர்றான். அப்போ தாரவாத்து கொடுக்குறான். தாட்சாயணி அம்மையார சிவபெருமானுக்கு தாரவாத்து கொடுக்குறான். அப்படி கொடுக்கிற பொழுது சிவபெருமான் கை கீழே இருந்தது, தட்சனுடைய கை மேல இருந்தது. அப்போ தட்சன் நினைச்சான், எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் அவர் கை கீழே இருக்கு, என் கை மேல இருக்கு, அவருக்கும் மேல இருக்கு, அப்போ அவரை காட்டிலும் நானே பெரியவன் நினைச்சான். எங்கே ஆணவம் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆண்டவன் இருக்க மாட்டார். உடனே மனவரையிலே இருந்து சிவபெருமான் மறைந்து விட்டார். அங்கு அத்துணை பூத சேனைகள் அத்துணை பேரும் மறைந்து விட்டனர். தட்சனுக்கும் ரொம்ப அவமரியாதையாக போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்க்குதா, எல்லாம் வல்ல தேவர் சிவபெருமான், வேதங்களால கூட தேட முடியாதவர், அவரை இவனால தேடி கண்டுபிடிக்க முடியுமா? கிடைக்கல. உனக்கும் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். அந்த சமயத்திலே தாட்சாயணி அம்மையார் சிவபெருமானை குறித்து தவம் செய்தார்கள், சிவபூஜை எல்லாம் பண்ணார்கள். அப்படி தவம் செய்ய சிவபெருமான் காட்சி கொடுத்து தாட்சாயணி அம்மையார கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தட்சனுக்கு கொஞ்சம் வருத்தம். என்கிட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்கலாமே, சொல்லாம கூட்டிட்டு போயிட்டார்.